அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று தை மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை, திருதிய திதி, அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பகல் 2:37 வரை இருக்குது. சதய நட்சத்திரம், மரண யோகம், பின்னாடி சித்த யோகம். ராகு காலம் 12 மணி 1:30 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, குளிகன் 10:30 முதல் 12 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சூரியன் மகரத்தில் இருக்குது, செவ்வாய் மகரத்தில் இருக்குது, புதன் மகரத்தில் இருக்குது, சுக்கிரன் மகரத்தில் இருக்குது, சந்திரன் கும்பத்துக்கு போயிடுத்து, சனி ராகு கும்பத்தில் இருக்குது, குரு பகவான் மிதுனத்தில் இருக்குது, கேது சிம்மத்தில் இருக்குது. இதுதான் அந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் என்று எப்படி இருக்கிறது என்றால், குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குரு அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறார். பார்வையினால அவர் நன்மை செய்யணும். பார்க்குற இடம் அருமையான இடம், பாக்கியஸ்தானம். இருக்கிறது 3ல் இருந்தாலும் பார்க்குற இடம் அருமையான இடம், அதனால் நல்லது நடக்கணும். அதில் 10ல் சூரியன் செவ்வாய் இருக்குது, தொழிற்சாலம் நன்றாக இருக்கும். அதே போன்று 11ல் ராகு சனி 2 இருக்குது, அதுவும் நல்லது. அப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மேஷராசிக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அதுக்குடைய வாய்ப்பு இன்று நாளையும் இருக்கிறது. அன்பான நேயர்களே, ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்பஸ்தானத்தில் 2ல் குரு இருப்பது நல்லது. சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் நல்லது தான். தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கும். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கும் நன்றாக நிறைவாக இருக்கிறது. அதனால் உங்கள் தகுதிக்கு தக்கபடி காரியங்களை பூர்த்தி பண்ணிக்குவோம். மிதுன ராசி என்பவர்களில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் உங்களுக்கு ஜென்மகுரு, பிரச்சனைக்குரிய காலம், தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இட மாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம், இப்படி எத்தனையோ மாற்றங்கள் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பதில் ரொம்ப கவனம் தேவை. கடக ராசி என்பதில் 12ல் குரு இருக்கார். விரயமான நேரம், தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும். அதனால் இதை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற அமைப்பு. நல்ல செலவாக பண்ணணும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி நம்ம எந்த காரியத்தையும் பண்ணிடக்கூடாது. ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் ரொம்ப ஜாக்கிரதை. நல்ல காரியம்லாம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இது மாதிரி பண்ணலாம். அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். 11ஆம் இடத்துல குரு இருக்கார். இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்குது. மனைவி கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அன்பான சிம்ம ராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் எதையும் செய்யுங்க. கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருப்பது அவ்வளவு நன்மை இல்லை. கெட்ட பேர் ஏற்படும். அதனால் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அரசு பணி பார்க்குறீங்க அப்படின்னா மேலே அதிகாரியிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட பணிவாக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். பணிவு என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் கன்னிராசி என்பதுக்கு சரியில்லை. துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். துளாராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். ஏன்னா குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார், அது உங்களுக்கு நன்மை செய்யும். ஆனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அஷ்டம குரு, 8ஆம் இடத்துல குரு இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்க குரு புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். எனக்கு அட்டம குரு தொட்டது தொடங்கலை, நிறைய முதல் போட்டால் ஒன்றுமே நடக்கலை, உங்களை யார் போட சொன்னால் மழை போடாதீங்க. இதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது. நமக்கு நேரம் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அன்பான தனுசு ராசி என்பது அவங்களுக்கு அமோகமான நாள். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு
நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பது உங்களுக்கு ஏழ்றையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருப்பினும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சில கிரகங்கள்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு 3ல் சனி ராகு இருக்குது, நல்லது தான் பண்ணும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பது உங்களுக்கு ஏழ்றையினுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த 7.5 சனி இப்போ உங்களுக்கு முடிய போகிறது. மாதம் 22ஆம் தேதி சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய காலம் முடிகிறது. குருபவான் 6ல் இருக்காரு, அடுத்து 7ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. கும்பராசி என்பது உங்களுக்கு குருபவான் 5ல் இருக்காரு, இருப்பினும் ஜென்ம சனி இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறது, நல்ல பலன்களெல்லாம் தரும், இருப்பினும் ஏழ்றையினுடைய தாக்கம் இருக்கிறது. அன்பான மீன ராசி என்பது உங்களுக்கு குருபவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிற்சானம் நன்றாக இருக்கும்னு சொல்லுவாங்க, நன்மை பெறும். அன்பான மீனராசி என்பது கும்பராசி என்பதில் மகர ஏழ்றையினுடைய தாக்கம் இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எழுதிய போயிட்டுங்க, காக்காய் சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க, மாதத்தில் ஒரு நாள் அர்ச்சனை பண்ணுங்க, இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களை நாம் ஒரு அந்த முந்தா நாள் ஒரு கேள்வி முருகானந்தம்ங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டார். அவர் நேற்று மறுபடியும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஜாதகத்தை பார்ப்பதால் நாம் நன்மைகள் நிறைய அடைய முடியுமா, நமக்கு வருகின்ற சிரமங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வியை நேற்று கேட்டார் என்கிட்ட. நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தர் இப்போ ஜாதகத்தை போய் ஒரு ஜோதிடத்தை பார்க்குறாரு. அவர் சில கருத்துக்களை உங்களுக்கு தசா புத்தி எப்படி இருக்குது, தசை சரியில்லை, புத்திநாதன் சரியில்லை, கோச்சார பலன் கிரகங்கள் சரியில்லை, தொழிற்சானம் இப்பொழுது நன்றாக இல்லை, அதனால் பார்த்து நடந்துங்கோ, கவனமாக நடந்துங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பரிகாரத்தை பண்ணுங்கோ அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாரு. இதனால் நம்ம ஜாதகத்தை பார்த்ததுனால நமக்கு வருகின்ற தீமைகளை நாம் அகற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால், ஜோதிடம் என்பது வழித்துணையில் நண்பன் போன்று அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வழித்துணையில் நண்பன்னா அந்த காலத்தில் நண்பர்களை கூட்டின்னு தான் எங்கேயாவது போகிறது. ஏன்னா அந்த காலத்தில் நடந்தே போனாங்க, சைக்கிளில் போனாங்க, மாட்டு வண்டியில் போனாங்க, தனியாக போகிறதுக்கு பயம், அதனால் உற்ற துணை நண்பனை கூட்டின்னு போனாங்க. இப்போ இந்த காலத்தில் யார் நண்பன் யார் நண்பன் இல்லை, யார் நல்லவன் யார் கெட்டவன்னு யாரையுமே நம்ப முடியல. அதனால் இப்பொழுதெல்லாம் அந்த நண்பனுங்கிற வார்த்தைக்கெல்லாம் இடம் கிடையாது. இருப்பினும் ஒரு சிலர் இருக்காங்க, இவ்வளவு சிரமமான காலங்களையும் ஒரு நல்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதனால தான் அதை சொல்லி வச்சாங்க. அப்படின்னா அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை நாம் பார்ப்பதால் நமக்கு வருகின்ற சிரமங்களை குறைத்து கொள்ளலாம். இப்போது ஒரு மனிதனுக்கு 7.5 சனி நடக்குது, விரைய சனி நடக்குது. அந்த ஜாதகருக்கு அந்த குழந்தைக்கு முதல் சுற்று நடக்குது. முதல் சுற்று அப்படின்னா ஒரு 15 வயசுக்குள்ளே வந்தால் முதல் சுற்று, 20 வயசுக்குள்ளே வந்தாலும் முதல் சுற்று. முதல் சுற்று ஆரம்பம் அப்படின்னு நடக்குது. இப்போ மீன ராசி இருக்குது. இப்போ மீன ராசிக்கு இப்போ 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. முதல் சுற்றுன்னு வச்சுக்கலாம். அந்த முதல் சுற்று 12ல் குரு விரயத்தை உண்டு பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜோடர் என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது, விரயமான நேரம், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சனிக்கிழமை விரதமாக இருங்கோ, சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுங்கோ, அர்ச்சனை பண்ணுங்கோ, இப்படிலாம் சொல்லுவார். அப்போ நம்ம விரயமான நேரம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளணும். விரயம் தர்ற மாதிரி எந்த காரியத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. வண்டி வாகனங்களில் மெதுவாக போகணும். விரயம் தர பொருள்கள்லாம் வாங்கக்கூடாது. இதுதான் முக்கியம். அதனால் இதை நம்ம கவனமாக நடந்து கொள்ளோம்னா நமக்கு வருகின்ற விபத்திலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஜாதகத்தை பார்த்ததுனால மாற்றிப்பட முடியும்னு சொல்கிறதா தவறான கருத்து. அன்றைக்கு நம்ம ஜனனமாகின்ற பொழுது இறைவன் நம்ம தலையில் எழுதி விட்டாலும் இதுதான் நடக்கும்னு, அதை மாற்ற யாராலையும் முடியாது. அதனால் ஜாதகத்தை பார்த்ததுனால் கை ஒடிவது விரல் ஒடியும், கீழே விழுந்தோம்னா கை ஒடியும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பதிலாக வண்டியில் மெதுவாக போனால் ஒரு விரல் ஒடியும். கை ஒடிந்தால் தேவையில்லையா, விரல் ஒடிந்தால் தேவையில்லையா அப்படின்னா, கை ஒடிவதை விட விரல் ஒடிந்தால் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கை போடுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கை வலதோ இடதோ போயிடுதுன்னு வச்சுக்கலாம், மனிதன் ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு கையை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படணும். அதனால் ஏதாவது ஒரு விரல் போச்சுன்னு வச்சுங்களேன், படிச்சுருந்தாலும். அதுதான் இந்த ஜாதகத்தை பார்ப்பதால் தவிர்த்து கொள்ள முடியும். எதையுமே நாம்
இப்போ ஒரு ஜாதகர் பார்த்து நடந்தால் நல்லது. எதையுமே கவனித்து கவனமாக நிதானமாக நடந்து கொண்டோமையானால் நமக்கு வாழ்க்கையில் வருகின்ற பேரிடர்களை நமக்கு தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் இந்த ஆண்டுனா தேர்தல் வருகிறது, நான் ஏதாவது ஒரு பதவியில் நிற்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஜாதகத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து, இப்பொழுது உங்களுக்கு நேரம் சரியில்லை, நீங்கள் பணம் கட்டினீங்களா அது பூரா விரயமாக போயிடும், இப்பொழுது வேண்டாம், அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கலாம். அதை கேட்டு அவர் கட்டக்கூடாது. முறையாக நம்ம சொல்லணும், நம்ம தவறாக சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம முறையாக சொல்கிற போது அதை கேட்டு அவர் தவிர்க்கணும். இல்லைன்னா பணத்தை கட்டினார்னா அந்த பணம் பூரா விரயமாகிடும், அவரால் ஜெயிக்க முடியாது. அப்போ அது பூரா நட்டம் தானே. அப்போ தவிர்த்திருந்தால் ஏதோ கட்டியிருக்காரு, ஒரு 30,000 40,000 முன்பணம் கட்டியிருக்காரு அப்ளிகேஷன் வாங்கிறதுக்காக, அந்த பணத்தோடு போயிடும். அது தவிர்க்கப்படலாம். அதனால் லட்சக்கணக்கில் போயிடுமா இல்லையா? இப்போ ஒரு எலெக்ஷனில் எம்எல்ஏ இருக்குன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கு, 4 கோடி 5 கோடி செலவு பண்ண வேண்டியது. அப்படி செலவு பண்ணால் தான் தேர்தலில் நிற்கலாமா? அப்படியெல்லாம் ஒரு காலம் வரவும். இதெல்லாம் நம்ம இருக்கா பார்க்குறதுனா நம்ம ஜோதிடத்தில் நம்ம பார்த்து அதுக்கு தக்கபடி நம்ம நடந்து கொண்டோமையானால் நம்ம தவிர்க்கலாம். பரிகாரம் பண்ணுறதுனால் தவிர்க்க முடியுமானா எனக்கு அதில் சம்மதம் இல்லை. என்ன சம்மதம் இல்லைன்னா, பரிகாரங்கள் எங்கேயும் முறையாக செய்யப்படுவதில்லை. எந்த பரிகாரமும் எங்கேயுமே முறையாக செய்யப்படுவதில்லை. எல்லாம் பொருளாதாரம் தான். ஒரு பரிகாரம் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளவு ரூபா ரேட்டு அப்படின்னு முதல்ல பணத்தை பேசிக்கிட்டு தான் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. அப்போ உள்ளவங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணலை. பரிகாரத்தை பண்ணிவிட்டு சம்பாவனையை பின்னாடி வாங்கிட்டாங்க. அவங்கெல்லாம் பொருள்லாம் வாங்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கிட்டு போகணும். இப்போ அப்படி இல்லை. பரிகாரம் பண்ணுறவங்களே பணத்தை வாங்கிட்டு மொத்தமாக பொருளை வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரே பொருள் தான் அப்படி எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நமக்கு அவ்வளவு சாத்தியம் இல்லை. அதனால் நமக்கு இறைவனை நாடுவது தான் நம்ம சால சிறந்தது. நம்ம அந்த பரிகாரம் என்றதுக்கு பதிலாக பிரார்த்தனை என்ற இடத்துல நம்ம போயிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இறைவனை நாம் நோக்கி பிரார்த்தனை பண்ணோம்னா எல்லா கஷ்டங்களையும் நாம் தவிர்த்து கொள்ளலாம். அதனால் அவர் கேட்ட கேள்விக்கு நமக்கு என்ன பதில் கேட்டிங்கன்னா, நமக்கு ஜாதகம் பார்ப்பதால் நமக்கு வருகின்ற சிரமங்களை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஒரு பொருத்தம் பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குற போது அந்த ஜாதகம் நன்றாக இல்லை, அந்த ஜாதகத்தை நம்ம ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு பொருத்தம் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு, அதை வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணோம்னா வாழ்க்கையில் கடைசி காலம் வரையும் கஷ்டப்படணும். அப்புறம் நல்ல விதமாக அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து சொல்கிற ஜோதிடருடைய பேச்சை நம்பிக்கிட்டு அதை நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு அடையலாம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் போராடிட்டு தான் இருக்கணும். மனைவி சரியாக அமையலைன்னா போராட்டம், கணவன் சரியாக அமையலைன்னாலும் போராட்டம். இதுதான் வாழ்க்கையினுடைய போராட்டம். இதிலேருந்து நம்ம தவிர்த்துக்கணும்னா ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும். அன்பான நேயர்களை, ஜாதகம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுங்கள். நன்றாக பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும் என் அன்னை மாதா முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.